ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்திய பெருங்கடலில் சைனாவின் புதிய ரகசிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு என்ன அபாயங்கள்? இது தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதிக்குமா? சைனா இந்தியாவின் வடக்கு பக்கத்தில் சமாதானம் செய்வது போல செய்துவிட்டு இந்தியாவின் தெற்கு பக்கத்தை, முக்கியமாக தமிழ்நாடு போன்ற பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலத்தை அழிக்கும் திட்டம்தானா சைனா ஸ்ரீலங்காவை அடிமையாக்கிய சூழ்ச்சி? தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் இந்திய பெருங்கடலில் தமிழ்நாட்டை பூட்டி அடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. கடலுக்கே பூட்டு. இந்திய பெருங்கடல் எப்படி முக்கியம்? அகண்ட பாரதம் இந்தியாவும், இந்திய வளர்ச்சியின் உயிர்நாடி தமிழ்நாடும், இந்த இரண்டுமே தப்பிக்க வேண்டுமானால், வளர்ச்சி அடைய வேண்டுமானால் இந்திய பெருங்கடல் ஒரு முக்கியமான ஜீவ நாடி. நம்ம தமிழ்நாடு கடல் வர்த்தகத்துக்கும் கப்பல் தொழிலுக்கும் முக்கியமான ஒரு மைய புள்ளி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப திடீரென வந்திருக்கக்கூடிய புதிய சிக்கல் இந்திய பெருங்கடலில் சைனாவின் திடீர் நகர்வுகளும் ஆக்கிரமிப்பும். இது நம்ம நாட்டுக்கும், இந்தியாவின் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எக்கானமிக் ஸ்டேட்ஸ், மிகப்பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாட்டுக்கும் எந்த அழிவை கொண்டு வரும்? இதனால பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டின் வர்த்தகமா, தமிழ்நாட்டின் பாதுகாப்பா? இத நாம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டினை அவ்வளவு சுலபமாக பாதிக்க முடியுமா? சொல்லுங்க. சைனா தன்னுடைய ப்ளூ வாட்டர் நேவி சக்தியை கொண்டு உலகத்தை கிறங்க வைக்க முயற்சி செய்கிறது. இந்திய பெருங்கடலில் சைனா பல தளங்களை அமைக்கிறது. மாலத்தீவுகள், இலங்கை, ஜிபூட்டி, பாகிஸ்தான், இங்கெல்லாம் தனது அதிகாரத்தை பதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இந்திய பெருங்கடலில் சைனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற திட்டம். as you know, இந்தியா, சைனா இரண்டுமே உலகத்தின் முன்னணி நாடுகள். இந்திய பெருங்கடலில் சைனாவின் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம், அதாவது இந்திய பெருங்கடலை சுற்றி பல்வேறு தளங்களில் இராணுவ கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம், இந்தியா போன்ற இன்னொரு மிகப்பெரிய சக்திக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முடியுமா? இதே நேரத்தில் தமிழ்நாட்டின் இடங்கள், சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும்? தமிழ்நாட்டின் துறைமுகங்கள் இந்தியா முழுவதும் கெமிக்கல்ஸ், உரங்கள், எரிபொருட்கள் எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஹப் மாதிரி தற்போது இருக்கு. இந்த இடங்களில் சைனாவின் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் வர்த்தக பாதையில் நேரடி தாக்கத்தை உண்டாக்குமா? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு என்ன செய்யணும்? இந்திய ராணுவம் அடுத்தபடியாக என்ன செய்ய போகுது? தமிழ்நாடு இந்தியாவின் துறைமுக மாநிலம். சென்னை போர்ட், ராயபுரம் ஃபிஷிங் ஹார்பர், குளச்சல் சீ போர்ட், திருக்குவளை போர்ட், காமராஜர் போர்ட், காட்டுப்பள்ளி ஷிப்யார்ட், விஓ சிதம்பரனார் போர்ட், நாகப்பட்டினம் போர்ட் என 8 முக்கியமான போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ். அதோடு 9வதாக இந்த வேடுகளத்தூர் துறைமுகம் தற்போது உருவாகுது. இது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்னு பார்க்கணும். நீங்களே இந்திய பெருங்கடலை ஒரு மிகப்பெரிய கடல் சாம்ராஜ்யமாக கன்சிடர் பண்ணிக்கங்க. இந்த சாம்ராஜ்யத்தை ஆள அரசர்களாக சைனா, இந்தியா இரண்டு பேருக்கும் பெரிய போட்டி வலுத்து விட்டது. அந்த போட்டி ஒரு மிகப்பெரிய போரில் கூட முடியலாம் என்ற சூழல். Come on man, it is Indian Ocean. It's not called Indian Ocean for no reason. Indian Ocean அப்படின்னு சொல்லிட்டாலே இந்தியா ஆள வேண்டிய கடல் தானே. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இனிமேல் வடக்கு பக்கத்தில் போர் வராது. ஏனென்றால் சைனாவால் ஒரு வெற்றியை வடக்கு பக்கத்தில் பார்க்க முடியாது. எனவேதான் தெற்கு பக்கத்தில் முயற்சியை கடந்த ஒரு சில வருடங்களாக சைனா தொடங்கியுள்ளது. நம்ம தமிழ்நாடு இந்தியாவின் மிக முக்கியமான கடலோர மாநிலம். இந்திய பெருங்கடலுக்கான போட்டியில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. சைனாவின் நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் வர்த்தக பாதைகள், இராணுவ பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்துக்கு எதுவும் விளைவுகள் ஏற்படுத்துமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இலங்கையில் ஹம்பன்தோட்டா துறைமுகம், மாலத்தீவுகளில் சைனாவின் பொருளாதார உதவிகள், பாகிஸ்தானில் குவாதார் துறைமுகம் எல்லாமே சைனாவின் இந்தியாவுக்கு எதிரான சூழ்ச்சி என்று சொல்வதை விட தமிழ்நாட்டை பாதிக்கும் விதத்தில் செய்யப்படும் சூழ்ச்சிகள். 2024ஆம் ஆண்டில் சைனா இலங்கையில் தனது கடலோர ரேடார்களை புதுப்பித்தது. ஹம்பன்தோட்டா துறைமுகம் 99 வருடங்களுக்கு சைனாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியா அதற்கு பதிலாக கொழும்பு துறைமுகத்தில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சி செய்தது. ஆசிய கண்டத்தில் பெரும்பாலான எண்ணெய் கப்பல்கள் இந்திய பெருங்கடல் வழியாக செல்கிறது. இந்தியாவின் 90% பொருளாதார வர்த்தகம் கடலோர வழியாக நடக்கிறது. நம்ம தமிழ்நாட்டின் தூத்துக்குடி துறைமுகம் ஒன்று மட்டுமே ஆண்டுக்கு கணக்கில் 15,000 கோடி ரூபாய் வருமானம் இந்திய அரசுக்கு தருகிறது. தூத்துக்குடி, சென்னை துறைமுகங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா இது போன்ற மாநிலங்களின் கப்பல்களை இணைக்கும் முக்கியமான இடங்கள்.
சென்னை துறைமுகம் இந்தியாவின் 3வது பெரிய துறைமுகம். வருடத்திற்கு 100 மில்லியன் டன்ஸ் சரக்குகளை கையாள்கிறது. தூத்துக்குடி துறைமுகம் தென்னிந்தியாவின் முக்கியமான எக்ஸ்போர்ட் போர்ட், இந்தியாவின் மிக முக்கியமான ஏற்றுமதி துறைமுகம். இந்தியாவின் 40% எக்ஸ்போர்ட் இங்கிருந்து நடக்கிறது, தூத்துக்குடியில் இருந்து. வருடத்திற்கு 30 மில்லியன் டன் சரக்குகளை இந்த துறைமுகம் கையாள்கிறது. 2024ஆம் ஆண்டில் $4.5 பில்லியன் மதிப்பிலான சரக்குகள் தூத்துக்குடி போர்ட்டில் கையாளப்பட்டது. இது ஆண்டுக்கு $2 பில்லியன் வருமானத்தை இந்தியாவுக்கு தருது. தமிழ்நாட்டின் கடலோர நீளம் 1076 கிலோமீட்டர். இந்தியாவின் கடலோர பாதுகாப்புக்கு தமிழ்நாட்டின் இந்த 1076 கிலோமீட்டர் கடலோர நீளம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்திய பெருங்கடல் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மட்டும் கிடையாது, மொத்த இந்திய நாட்டின் எக்கானமி பெரிய அளவில் பாதிக்கப்படும். தமிழ்நாடு இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறை மையம். 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி ஸ்டேட் ஜிடிபி 400 பில்லியனை தாண்டி இந்தியாவின் 3வது பெரிய பொருளாதாரமாக இருந்தது. இது கூட ஒரு காலத்தில் முதலிடம் 2வது இடம் என மிகப்பெரிய பொருளாதார மையமாக இருந்த மாநிலம் தமிழ்நாடு. There are at least 130 countries with a GDP less than $400 billion. தமிழ்நாட்டின் இந்த $400 பில்லியன் ஜிடிபி உலகத்தின் 130 நாடுகளின் ஜிடிபியை விட அதிகம். இந்தியாவின் மொத்த பொருளாதாரத்தில் 10.5% ஷேர் நம்ம தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திற்கு உண்டு. தமிழ்நாடு இந்தியாவின் வேகமாக வளரும் ஆட்டோமொபைல் ஹப். தமிழ்நாடு டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாவின் மொத்த கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களின் 35% தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது. எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் கைத்தொழில்கள் அண்ட் டெக்னாலஜி துறைகளிலும் மிக முக்கியமான பங்கு நம்ம மாநிலம் தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஃபாக்ஸ்கான், ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற உலக அளவிலான நிறுவனங்களின் தொழில்துறை மையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வளம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். எனவேதான் சைனா அளவு கடந்த முயற்சிகளை செய்யுது. இதை சரியான முறையில் புரிந்து கொண்ட சைனா கொரோனாவுக்கு பிறகு இந்தியாவின் வடக்கு பகுதியில் சூழ்ச்சிகள் செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிட்டு இந்தியாவின் தெற்கு பக்கத்தில் முக்கியமாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விதத்தில் அதிகமான சூழ்ச்சிகளை ஆல்மோஸ்ட் கடந்த 5-6 வருடங்களாக அதுக்கு முன்பே ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். சைனாவுக்கு புரிந்துவிட்ட மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டை பாதித்து விட்டால் இந்தியாவை வேகமாக அழிப்பதற்கு சமம் என்பது. உடனடியாக வடக்கில் சமரசம் செய்வது போல நடித்து மெதுவாக சாப்டானது. ஆனால் தெற்கில் பல ஸ்ட்ராட்டஜிக் திட்டங்களை, சூழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், மிக வேகமாக ஆரம்பித்தது. ஆனால் இந்தியா அவனது அப்ப. சைனாவின் இந்த சூழ்ச்சி மிகப்பெரிய ஒரு கடல் சம்பந்தப்பட்ட போரை உருவாக்கும். 2017ஆம் ஆண்டில் இலங்கை 99 வருடங்களுக்கு ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை சைனாவுக்கு குத்தகைக்கு கொடுத்தது. சைனாவுக்கு $1.5 பில்லியன் கடனை திருப்பி கொடுப்பதற்கு இலங்கை சைனாவுக்கு அடிமையானது. இந்தியாவுக்கு வெறும் 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹம்பன்தோட்டா துறைமுகம் முதல் முறையாக தமிழ்நாட்டின் பாதுகாப்புக்கு நேரடி சவாலாக மாறியது. அதுபோலவே 2023ஆம் ஆண்டில் சைனா மாலத்தீவுகளில் பல கடலோர ரேடார்களை அமைத்தது. இது இந்தியாவின் கடலோர கேஸ் அண்ட் பெட்ரோல் பாதைக்கு சவாலாக தற்போது மாறியிருக்கு. எனவே சைனாவின் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், கடலை சுற்றி வளைக்கும் திட்டம் சைனாவின் வெறும் வர்த்தக திட்டம் மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாகவே மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்பு திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பல முக்கிய இராணுவ மற்றும் விமான தளங்கள் இருக்கு. சூலூர் விமான தளம் தென்னிந்தியாவில் இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான தளமாக செயல்படுகிறது. இது இந்திய விமானப்படைக்கு தெற்கில் ஒரு வலுவான ஆதரவாக இருக்கு. அதே போல் தஞ்சாவூர் விமானத்தளம் பிரம்மாஸ் ஏவுகணையுடன் சுகாய்சு 30 போர் விமானங்களை கையாளும் மிக முக்கிய மையமாக தற்போது செயல்படுகிறது. இது மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய INS அடியாள் கடற்படை தளம் தமிழகத்தின் கடலோர பாதுகாப்பை பெரிய அளவில் உறுதி செய்கிறது. திருச்செந்தூருக்கு அருகில் INS கட்டபொம்மன் ரேடார் தளம் சைனாவின் எந்த ஆயுதத்தையுமே தெற்கில் இயக்க முடியாத அளவுக்கு வெரி ஸ்ட்ராட்டஜிக் தளம். நமது கோயம்புத்தூரில் இருக்கும் ஏவுகணை தயாரிப்பு மையம் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா நிறுவனங்களுடன் இணைந்து திருச்சியில் தயாரிக்கப்படும் மெஷின் கன்ஸ். இரவோடு இரவாக பல ஆயிரம் மெஷின் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு பல ஆயிரம் போட் எடுத்து கடல் தாண்டி ஒரு இரவு சென்று
இஸ்ரேல் போலவே ஒரு ரகசிய ரெய்டு செய்தால் சைனா ஸ்ரீலங்காவில் எதுவுமே செய்ய முடியாது. பல லட்சம் ஸ்ரீலங்கா மக்களே நமக்கு இதற்கு உதவி செய்வார்கள். இது தமிழ்நாட்டிலிருந்து சுலபமாக செய்யலாம். வெறும் 200 கிலோமீட்டர் கடல் வழியாக போனோம் என்றால் 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்து விடலாம். சைனாவிடம் ஆயுதம் இருக்கு, பட் எங்க இருக்கு? தைவானை நோக்கி இருக்கு. அவனுடைய கப்பல் ஆயுதங்கள், கடற்படை ஆயுதங்கள், அவனுடைய 355 கப்பல்களில் 300 கப்பல்கள் ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, தைவான் மற்றும் தைவானில் இருக்கும் அமெரிக்காவின் கப்பல்களை சமாளிக்க தயாராக இருக்கு. அப்படி பார்த்தால் இந்தியாவுக்கு எதிராக மீதமுள்ள வெறும் 35 கப்பல்கள் தான் இருக்கு. ஆனால் இந்தியாவிடம் சைனாவுக்கு எதிராக 295 போர்க்கப்பல்கள், எல்லாமே சைனாவுக்கு எதிராக இருக்கு. அது மட்டுமல்ல, சைனாவுக்கு பயத்தை உருவாக்க இந்தியாவிடம் பல புதிய நடவடிக்கைகள் இருக்கு. அதில் முக்கியமானது அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் சென்டர். இந்த தீவுகள் சைனாவின் ஆயுதங்களை அப்படியே முழுங்கிவிடும். இந்த கடல் பாதையை, மலாக்கா நீரிணையை பிளாக் பண்ணாலே போதும், சைனாவின் பொருளாதாரம் மொத்தமாக காலி. அவனுக்கு இருப்பது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்ற திட்டம். அது வருங்கால திட்டம். ஆனால் இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் திட்டத்தின் மூலம் வியட்நாம், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் கூட்டு அமைப்பு ஏற்கனவே இருக்கு. குவாட் என்ற அமைப்பின் மூலம் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இணைந்து எல்லா விதத்திலும் செயல்படுகிறது. அது எல்லாம் சரி. ஆனா தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன என்கிற கேள்வி உங்க எல்லாருக்குமே வரும். தமிழகத்தில் இருக்கும் கடலோர ரேடார்கள் மற்றும் துறைமுகங்களில் இருக்கும் பாதுகாப்பு அமைப்புகள், ஆயுதங்கள் மொத்த தென்னிந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமானது. சாகர்மாலா இனிஷியேட்டிவ் என்ற இந்தியாவின் புதிய திட்டம் இந்திய துறைமுகங்களை இணைத்து சர்வதேச வர்த்தக பாதைகளை மேம்படுத்தும் முயற்சியாக தற்போது இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் வேடுகளத்தூர் துறைமுகம் இந்தியாவின் புதிய பாதுகாப்பு தளம். அது ஒரு டிஃபென்ஸ் போர்ட். தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்ப உங்க கேள்வி, இந்த நடவடிக்கைகள் தமிழகத்தை வெற்றிகரமாக பாதுகாக்குமா அல்லது சைனாவின் மூலோபாயத்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படுமா? நான் ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அடுத்த 10 வருடங்களுக்கு இந்திய பெருங்கடல் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறும் அபாயம் கண்டிப்பாக இருக்கு. இந்திய அரசு மட்டுமல்ல, இந்திய ராணுவம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே, நமது மாநிலத்திலேயே இதற்கான புதிய திட்டங்களும் பாதுகாப்பு அம்சங்களும் கண்டிப்பாக வர வேண்டும், வளர வேண்டும். ஆயுத சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி தமிழ்நாட்டுக்குள்ளேயே உருவாக்கப்பட வேண்டும். வருமானம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அல்லது தொழில்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை போர் அடிப்படையில் பாதுகாக்க வேண்டிய முறையில் முதலீடுகளை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மாநில பாதுகாப்பு திட்டங்கள் நமது மாநில அரசால் ஸ்பான்சர் செய்யப்பட்டு இமீடியட் ரெஸ்பான்ஸுக்கான ஆயுதங்கள் என்ற முறையில் ஒரு ஸ்பெஷல் வார் யூனிட் மற்ற மாநிலங்களில் இல்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் இராணுவத்துடன் இணைந்து சைனாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு படையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த 1075 கிலோமீட்டர் கடல் தூரமும் கண்டிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டும். சும்மா இந்த கடல்ல பேட்ரோலிங் செய்யக்கூடிய சோல்ஜர்ஸ் அல்லது போலீஸ் மட்டும் கிடையாது, மெரைன் ஆபீசர்ஸ் மட்டும் கிடையாது, மொத்த படையுமே தமிழ்நாட்டின் இந்த 1000 கிலோமீட்டர் கடல் பாதையை, கடல் தூரத்தை, எல்லையை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுங்க, தமிழ்நாட்டு அரசியல் பற்றி பேசுங்கன்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்றேன், சைனா மாதிரியான எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தலைவர்கள், தமிழ்நாட்டின் பாதுகாப்பு பற்றியும் சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவை. தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி மக்களே பார்த்துக்குவாங்க. We are all self-sufficient. ஒவ்வொரு தனிப்பட்ட தமிழனின் பொருளாதாரத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எந்த தமிழனுக்கும் யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை சைனாவிடமிருந்து பாதுகாக்க அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அந்த மாதிரியான பாதுகாப்பை பற்றி யோசிக்கக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. வெறும் மதம், ஜாதி, மொழி என்ற அரசியல் சைனாவிடமிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்காது. அவன் என்னென்ன திட்டங்களோ போடுறான். எனவே நாம கண்டிப்பாக உஷார் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கருத்து என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க பாருங்க, வடக்கில் எல்லாமே சரியாவது போல, வடக்கில் அப்படியே சாஃப்ட் ஆவது போல, வடக்கில் இனிமே போர் வராது, படைகளை திரும்ப எடுக்கிறோம். பட் இன்னைக்கு கூட லடாக்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான இடங்களை
சைனாவின் பகுதியாக ஒரு மேப்ல இன்னைக்கு சைனா வெளியிட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆக்ரோஷமான பதிலடி இன்னைக்கு இந்தியா கொடுத்துக்கிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வடக்குலையும் எல்லாம் முடியலை, ஆனால் ஒரு சில படைகளை ஒரு சில இடங்கள்ல இருந்து ஒரு சில எல்லைகளிலிருந்து திரும்ப எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வடக்கில் எல்லாமே சரியாவது போல காட்டிக்கிட்டு தெற்கில் அதிகமான சூழ்ச்சிகளை சைனா செய்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமாக இந்தியாவின் பொருளாதார ஹப் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் அதிகமான எக்கனாமிக் குரோத்துக்கு கான்ட்ரிபியூட் செய்யக்கூடிய துறைமுகங்களை பாதிக்கக்கூடிய வகையில், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் அதிகமான சூழ்ச்சிகளை சைனா செய்யுது. எனவே தமிழ்நாட்டை நாம மொத்த இந்தியாவை எப்படி பாதுகாக்கணும்னு எல்லா போர் படைகளும், இந்தியாவின் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி அப்படின்னு எல்லா படைகளும் எப்படி மொத்த இந்தியாவை பாதுகாக்குதோ அதற்கு சமமான மிக பெரிய ஒரு முப்படையும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அதற்கான காரணங்களை நம்ம இந்த வீடியோல சொல்லியிருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழ்நாடு எவ்வளவு முக்கியமான ஒரு ஸ்டேட். அதனால தான் சைனா தமிழ்நாட்டை முற்றுகையிட முயற்சி செய்து, இந்திய பெருங்கடலை முற்றுகையிடுகிறோம் அப்படிங்கிற பேர்ல அவன் முற்றுகையிடுவது தமிழ்நாடு தான். அவன் ஸ்ரீலங்கா போறான், மாலத்தீவு போறான். அவனுடைய காரணம், அவனுடைய அடிப்படை அப்ஜெக்டிவ் தமிழ்நாட்டை முற்றுகையிட வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அவ்வளவு பெரிய பொருளாதாரம். தமிழ்நாட்டில் இருக்கும் போர்ட்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ் அவ்வளவு முக்கியமான இடங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். இதை பாதித்து விட்டாலே போதும் இந்தியாவின் அழிவு மெதுவாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் சைனாவின் திட்டம். அதனால நாம இந்த வீடியோல சொல்லியிருக்க ஒவ்வொரு திட்டங்களுமே சைனாவுக்கு எதிரான திட்டங்களை நாம செய்யணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டினை பாதுகாக்க முப்படையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேணுமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தரோ ரிசர்ச், டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு நபருமே இதை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டுக்கு எப்படி பாதிப்பு இருக்கு, ஆனால் தமிழ்நாட்டை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற மிக முக்கியமான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா பார்த்துக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Because it's very, 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 very important. Thank you.